இன்றைக்கி டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நான் 1/2 கிலோ அளவு சாப்ஸ் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நான் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி, மட்டன் எல்லாம் ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா வெந்து வந்ததும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் மசாலாவை சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா நல்லா டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் ரெடி. இது இப்போ நான் கொஞ்சம் இது லிக்விடாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கூட செஞ்சுக்கலாம்.